ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம எஸ்எஸ்கே இருக்கார்லையே செம்மையாக மாட்டிக்கிட்டாரு இந்த கௌதம் கிட்ட. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்தியும் அஞ்சலியும் இருந்துக்கிட்டு முதல்ல எஸ்எஸ்கேவையும் தாட்சாயணியும் அவங்க வீட்டில் ஒரு சின்ன பார்ட்டி இருக்குது. இந்த கௌதம் இலக்கியா வீட்டை விட்டு வெளியே போனது நல்லா சிறப்புமாக பெரிய கிராண்டாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அதனால் நீங்கள் எங்கள் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு 2 சீனாவை போட்டு அப்படியே ஆட்டிக்கின்னு போய் அந்த தாட்சாயணி எஸ்எஸ்கேவும் வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அவங்க வந்தவங்க சும்மா இருப்பாங்களா? பார்த்தீங்களா, இந்த சொத்து பற்றி எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு இதுங்களுக்கெல்லாம் ஒரு இது பாருங்கள். இந்த அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்தில் கொடை பிடிப்பானுவாங்களா, அந்த மாதிரி இதுங்களுக்கெல்லாம் எதுக்கு இந்த சொத்து சொல்லுங்கள். இதை எப்போ நம்ம கை கைப்பற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு 2 பேரும் பிளான் பண்ணியிருந்தது. உடனே அதுக்குள்ளே அவங்க வந்தவங்க வாங்க வாங்க எப்போ வந்தீங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவங்க வாட்ச்மேன் இருந்துக்கிட்டு உங்களெல்லாம் வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு நம்ம கௌதம் சார் சொல்லியிருக்காரு, ஒழுங்குமுறையே வெளியே போங்க அப்படின்னதும் இந்த கார்த்தி பைத்தியக்காரன் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு எவ்வளோ தைரியம் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவேன், இனிமேல் அவங்கள சார் மேடம்னு கூப்பிட்டு அவங்க வந்தால் சல்லி விட்டுச்சு அவங்கள வீட்டுக்குள்ளே வர வேண்டும். அதை விட்டுட்டு நீ யார் எதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு கேட்டேன், அதுக்கப்புறம் நீங்கள் வேலையே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரைமிங்காக பேசிகிட்டு இருக்கான் இந்த கார்த்தி. அடப்பைத்திக்காரன் நான் என்னடா நீ இப்படியெல்லாம் யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாத்துக்கும் கீபோர்டு சாவி திருகிற வெளியே இந்த அஞ்சலி தான். அதனால் அப்படியெல்லாம் பேசிட்டேன் ஆகணும். அதுக்கப்புறம் அமர்ந்துக்கிட்டு இனிமேல் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். அதுக்கப்புறம் அந்த வீட்டை சுற்றி பார்த்தா நம்ம தாட்சாயணி இருந்துக்கிட்டு ஏற்கனவே அந்த வீட்டுக்கு வந்திருக்கா. இருந்தாலும் இந்த வீடு அன்னைக்கு நம்ம கைக்கு வரப்போதோ தெரியலையே, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அந்த இலக்கியாவையும் கௌதமையும் வீட்டை விட்டு துரத்தணும். அதே மாதிரி இதுங்களை எப்படி துரத்துறதுன்னு தெரியல. அவங்கள துரத்துறது தான் கஷ்டம், ஆனால் இதுங்களை துரத்துறது ஈஸி. நாய் எலும்பு துண்டை வீட்டு போகிற மாதிரி ஏதோ 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுத்தா அக்கா வீட்டு இதுங்க பாட்டு ஓடிடுங்க. அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இதுங்களை வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. சரி, இந்த பிளானில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தாட்சாயணியும் எஸ்எஸ்கேவும் தான். ஏன்னா இந்த இலக்கியாவையும் கௌதமையும் வெளியே துரத்துனாங்க இல்லையா, இவங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். அதனால் இவங்க என்ன அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் யாரும் எதையும் கண்டுக்க போகிறதில்ல. ஏன்னா இப்போ இவங்களுக்குன்னு இப்போ யாருமே இல்லை. நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்குமாச்சும் ஏதாச்சும் ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் வருத்தப்படுறதுக்கு நம்மளோடைய இந்த ஜானகியும் ரேவதியும் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு யாருமே இல்லை. இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாலும் இவங்க மட்டும்தான், கஷ்டப்பட்டாலும் இவங்க மட்டும்தான். வேணா இவங்களுக்கு ஜாலரா தட்டுறதுக்கு அந்த சிந்தாமணி வேணா இருக்கா, அவளை தவிர வேறு யாரும் இல்லை. அதனால் இதுங்க பாடுபடுறது யாருக்கும் இப்போ கண்ணுக்கு தெரிய போகிறதில்ல. அதுக்கப்புறமா இந்த சொத்து பற்றி எல்லாத்தையும் எப்படி ஏமாற்றி நம்ம பேருக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் இந்த எஸ்எஸ்கே பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே எப்படி நம்ம கௌதம் வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கௌதம் ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும், ஒரு பியூன் வேலையாக இருந்தால் கூட சரி, நம்ம அந்த வேலையை செஞ்சு நம்ம ஃபேமிலியை காப்பாற்றணும். நம்மளை நம்பி அம்மாங்களும் அதுக்கப்புறம் இலக்கியாவும் இருக்கா, இவங்க 3 பேரையும் காப்பாற்றணும். அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சின்ன வேலையாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதாச்சும் ஒன்று செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த இடத்துல போய் தேடி தேடி பார்க்குறாரு. எங்கே வேலை கிடைக்கும், எங்கே நம்ம நல்லபடியாக சம்பாதிக்க முடியும். சின்ன 50 ரூபா சம்பளமாக இருந்தாலும் அதை வச்சு நம்ம ஃபேமிலிக்கு ஒரு சாப்பாடை வாங்கி கொடுத்துடணும், அதுக்காக நான் உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கௌதம் எங்கெங்கேயோ வேலை தேடி அலையிறாரு. ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறமா தான் அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் அங்கே ஒரு பியூன் வேலை காலியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் அங்கே போய் விசாரிக்கிறாரு. அங்கே போகிறப்ப தான் இந்த எஸ்எஸ்கேவோட பிளான் எல்லாமே தெரிய வருது. அங்கே எல்லாத்தையுமே கூட்டி பெருக்கி நம்ம கௌதம் மாறிட்டுருக்க அந்த நேரத்தில் இந்த கார்த்தி பேரில் இருக்கிற மொத்த சதியும் என் பேருக்கு மாற்றணும். அவனே ஒரு முட்டா பையன், அவனுக்கு என் பேரில் மாற்றினாலும் எதுவும் தெரிய போகிறதில்ல. இப்படியே அவங்ககிட்ட நான் சுத்தப்படுனாலும் அதை கேட்கறதுக்கும் யாரும் இல்லை. அதனால் எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்ட நம்ம கௌதம் பாவி மவனை என்ன தான் ஏமாற்றி வெளியே தோத்தணும், என் தம்பியாச்சும் நல்லா இருக்கணும்னு பார்த்தா அவனையும் இப்போ தோற்றத்துக்கா பார்க்குற. இருடா இரு, உனக்கு சரியான ஆப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், எப்போன்னா தெரியல, எப்போன்னு சொல்லிட்டு காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அந்த எஸ்எஸ்கே எந்த வழியாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கே குப்பை வாழ்கிறாங்க இல்லையா, அந்த வேலை பார்க்குற மாதிரி ஒரு மாறு விஷயத்தில் போய் அங்கேருந்து எஸ்எஸ்கேவை கடத்திட்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் ஒரு பழைய காலத்து ரூம் இருக்குது இல்லையா, பாலடைஞ்ச பங்களா, அந்த பங்களாவில் வச்சு போட்டு கும்மா குத்தி எடுக்கிறாரு நம்ம கௌதம். அதில் வழி தாங்க முடியாமல் ஐயோ என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுக்குறான் இந்த எஸ்எஸ்கே. கௌதம் பேரில் இருந்த எல்லா சொத்தையும் போர்ச்சொலி பண்ணி நான் தான் மாற்றி கொடுத்தேன் கார்த்தி பேரில். இதில் கார்த்திக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, கௌதமுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. கௌதம் சுயநினைவோட எழுதியும் கொடுக்கல, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் வாக்கு மூலமாக கொடுத்துட்றான். அதுக்கப்புறமா இந்த வாக்கு மூலம் கண்டிப்பாக செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு
இவங்களும் முடிவு பண்ணுறாங்க. சரி ஏதோ ஒன்று நல்லதுனால சரிங்க, நல்லது நடக்கிறதுக்காக யார் என்ன பண்ணாலும் எல்லாமே நல்லது தான். அதுக்கப்புறம் இலக்கியா சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.